Praise the Lord. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நம்மை தம்முடைய அடைக்கலத்திலே வைக்கிற தேவனாயிருக்கிறார். யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு நம்மை தம்முடைய அடைக்கலத்திலே வைத்து, செட்டைகளின் மறைவிலே ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை எப்படியாக தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாத்து கொள்ளுகிறதோ, அதே போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் நம்மை தம்முடைய அடைக்கலத்திலே வைத்து பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் நம்மை பாதுகாத்து நடத்தி வருகிற தேவாதி தேவனை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டோ, கண்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டோ. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து நீர் நடத்தி வருகிற உடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஐயா, உம்முடைய சேட்டைகளின் மறைவிலே எங்களை மறைத்து எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எதிரிட்டு வருகிற எல்லா காரியங்களிலேயும் எங்களுடைய அடைக்கலமாக எங்கள் கோட்டையாக நீர் இருந்து நடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உன் அன்பின் கருத்துல விட்டுக் கொடுக்கிறோம். அப்படியாய் கூட எங்களை பாதுகாத்து நடத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை வைத்து நடத்தும்படியாக விட்டுக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.